கோதுமை மாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மாவு சப்பாத்தி பதத்துக்கு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மாவு சேர்த்து நல்லா திரட்டிக்கோங்க. திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் திரட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு பாலை நல்லா சுண்டை காசிட்டு ஏலக்காய் முந்திரி பாதாம் சீவி போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க மாவெல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா மாவு வெந்து வரும். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம காசி வச்சுருக்க பால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கலரி விட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்திக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காவை தூவி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இதை மலிதான்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.